பன்னீர்செல்வத்தை பெரிய சக்தியாட்டு காட்ட வேண்டிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. வாக்கு வங்கி எடுக்கணும். கண்டிப்பா நாம சொன்னோம்னா அவருக்கு வலது பக்கத்துல இருந்தது இன்டர்நேஷனல் அளவுல ஒரு பெரிய பூஸ்ட், இந்தியன் லெவல்ல பெரிய பூஸ்ட் தான் சொன்னோம். மோடி பிரதமர் புள்ளிக்குள்ள வரலன்னா வாஷ் அவுட் ஆகி பொலிட்டிக்கல் இதுல இருந்தே காலியாக உங்களுக்கு ஓட்டு கெப்பாசிட்டி கிடையாது, ஒரு கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. 2019 வணக்கம். நம்முடன் ரவிச்சந்திர சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று அதிமுக தரப்புல அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்துச்சு, பாஜகவோட நாங்கள் கூட்டணியிலே நாங்கள் என்டிஏ விட்டு வெளியேறோம் அப்படின்னு ஒரு அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதை சொன்னாங்க. தமிழ்நாட்டில் அரசியல் வியூகங்கள் மறுபடியும் ஃப்ரண்ட் லைன் வந்திருக்கு, அரசியல் பரபரப்பு ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ முதல்ல இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கணும், எதிர்பார்த்தீங்களா? அந்த அறிவிப்பு நான் எதிர்பார்த்ததோட ஒரு ஸ்டெப்பு எடப்பாடி ஒரு ஸ்டெப் அகடா போய் தான் பண்ணியிருக்கிறாரு. எங்கள் டீமில் இது உடஞ்சி போகணுன்னு தம்பி பிரசாந்த் நினச்சான். உடஞ்சி போனால் எடப்பாடி மீனா போயிடுவார்கள், அவங்க புரியாதுதான். தம்பி ரிஷி ரொம்ப அவமானப்படுத்தியாச்சுண்ணே. இனிமேல் சார் இனிமேல் எடப்பாடி நின்னா படு அவமானமாயிடும். அண்ணாமலை விட்டு அடிக்கிறாப்புல, தண்ணி தெளிச்சு அடிச்சுட்டு இருக்காப்புல, தமிழ்ந்து வந்துங்கிறாப்புல, டிஏடிசிங்கிறாப்புல, காலில் விழுந்துங்கிறாப்புல, மூன்றாம் முறை மோடி வருவார், அதனால யாரும் காலில் கூட சொல்ல மாட்டேங்கிறதுல அடிச்சிருவாப்புல, விரட்டிவாப்புலங்கிறதான் நம்மளோட சிஷியர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. பிரசாந்த் அதான் புள்ளியில் சொன்னாப்புல. பிரசாந்துக்கு எடப்பாடி தனியாக போனால் வீழ்ந்துருவாப்புலங்கிற அந்த புள்ளி ரொம்ப குறியாக இருந்தாப்புல. ரிஷியும் இதுக்கு மேலே ஒரு தலைவர் அவமானத்தை தாங்கி இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பட் நான் அது முடிவெடுக்கும் அதிகாரம் எடப்பாடி கையில், இப்பொழுது கூட்டணி இல்லை, அந்த பிடிப்புல தான் இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். அதை விட ஒரு ஸ்டெப்பு அதிகமாக போயிட்டாங்க. பட் அவங்க மத்திய பாஜகவையும் மூடி எடுத்து எதுவும் சொல்லலை. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எல்லாம் ரொம்ப ஜாலியாக அடிச்சாங்க. அப்போ நாம தான் அந்த ஜாட் ஃபேக்டர் சொல்லி பஞ்சாபில் 4 வருஷம் அந்த ஜாட் சீஃப் மினிஸ்டர் பகவத் சிங் மானுக்கு பண்ணனா நமக்கு ஆபத்து இருக்குது. ஜாட்டுகள்லாம் மத்திய இங்கே உத்தரப்பிரதேச ராஜஸ்தான் இங்கெல்லாம் அவங்க ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணிவிடுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் பாஜக செய்யாண்டாங்கிற கருத்தை நாம் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ அதுவும் இல்லை. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் 24 இல்லை. ஸ்டாலின் டேர்ன் கம்ப்ளீட்டட். அதுக்கு பிறகு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் 1-1 நாம் கொண்டு வந்துட்டோம்னா இந்த எடப்பாடி ஒரு 10-15% ஓட்டு எடுப்பார். அவரையும் சேர்த்து 1-1 கொண்டு வந்துட்டோம்னா ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு ஃபைட்டை கொடுக்கலாம். எனிவே இந்த புள்ளிக்குள்ள நம்ம எதிர்பார்த்ததோட ஒரு ஸ்டெப்பு எடப்பாடி மோடி பிரதமர் புள்ளிக்கு எடப்பாடி வரணும்னு சொன்னீங்க. கண்டிப்பா அந்த புள்ளிக்குள்ள வரலன்னா ரொம்ப மோசம் போயிடுவாருன்ற கருத்தையை நான் சொன்னேன். சமநீதி சூறையாடலை எல்லா ஜாதிகள்கிட்டையும் நம்ம பிரச்சாரம் பண்ணிடுவோம்னு சொன்னோம். சாதி முரண்பாடு 2 ஜாதி ஆதிக்கத்தில் இருக்குது. ஸ்ரீவி சண்முகம், KP முனுசாமி, இவர் வீரமணி, தென் அன்பழகன், இவங்கெல்லாம் வன்னியர்கள். இவங்க ஆதிக்கத்தில் அன்றைக்கி பெரிய லீடராக இருக்காங்க. கள்ளர்கள் ஜாதியை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மன்னர்கள் ஜெயலலிதா அம்மையார் சொன்னபோது கள்ளர்கள் ஜாதியை பற்றி அப்படி சொன்னால் கூட உழைப்புக்காக ஆமான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாப்பாத்தி ஆசிரியர் சொல்லும்போது இது எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, MR விஜயபாஸ்கர், தென் தம்பித்துறை, இவங்கெல்லாம் அடிமைகளாக தான் இருந்தாங்க. ஜெயலலிதா காலில் விடுறதா தான் குறியாக இருந்தாங்க. இன்னைக்கு இவங்கெல்லாம் பெரிய லீடராக இருக்காங்க. இது பிற ஜாதிகள் மத்தியில் ரெட்டையில் இந்த ஜாதிகளின் ஆதிக்கத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு சிம்பல் தான். அதனால் நம்ம ஏன் இதுக்கு போடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நானும் இவங்க இடஒதுக்கீடுல மன்னார் வலையர், நாவிதர், போயர், ஒட்டர், வேட்டு கவுண்டர், ஊராளி கவுண்டர், திருத்திய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், கோவை செட்டியார், இந்த மாதிரி பல சமூகங்களுக்கு கிடைத்த அநீதி அந்த சமூக சங்கங்கள் மூலமா நான் இவங்களுக்கு எதிராக நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்தபடியாக பறையர், தேவேந்திரர், உடையார், செங்குந்தர்,
முத்தரையர், யாதவர் இவங்களும் வந்து நான் பெனிஃபிஷரி காஸ்டாக இருக்கோங்கிற படியே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்திரா காந்திக்கு காங்கிரஸ் வேற, சோனியா காந்திக்கு காங்கிரஸ் வேற. இந்திரா காந்தி காங்கிரஸ்ல பாதி கூட இல்லை. வாஜ்பாய் அத்வானிக்கு பிஜேபி வேற, மோடிக்கு பிஜேபி வேற. அவங்களோட டவுன் மடங்கு மேலே போயிட்டு. அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு அதிமுக வேற, எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக வேற. ஜெயலலிதா கான்ஸ்டிடியூஷன் லீடர். இது சமூக நீதி சூறையாடக்கூடியது. ஒரு 4-5 வெண்ணைங்க எனக்கு எதிராக பின்னோட்டம் விடக்கூடியவங்க அட்ரஸ் இல்லாமல் அவங்க வருவாங்க வெண்ணைங்க. அப்படி அது ஜாதி ரீதியாக தான் அந்த வெண்ணைங்க வருவாங்க. ஸோ அந்த அதிமுக வேற, இந்த அதிமுக வேற. இது 15% செல்வாக்க தாண்ட மாட்டார். அவரு மோடி எழுத்து போனாருன்னா 15% தாண்ட. சரி, ஓகே. அடுத்த கட்டம் வந்து பாஜகவும் அதிமுக என்ன மறுபடியும் ஒரு காம்ப்ரமைஸ் வாய்ப்பு. மோடி பிரமிஷங்கிற புள்ளியை விட்டு தாண்டி போனா அதிமுக மோசம் போயிடும். இன்னைக்கு பிரசவ இராக்கி மாதிரி இன்னைக்கு சொல்லியிருக்கலாம். போட்டா தான் சொன்னாங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி அமைப்புன்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. கூட்டணி யாரே வர அதிமுக தலைமையான கூட்டணியில வந்து 10+1 கொடுத்தா அன்புமணி வர சான்ஸ் இருக்கு. மீறி 1% பலம் இல்லை, எந்த கட்சி கூட வரமாட்டாங்க. அன்புமணியும் என்ன சொல்லுவாருன்னா 7+1 கொடுத்தீங்க, இரட்டை தலைமையா இருக்கீங்க, ஒற்றை தலைமையா அவங்க பலம் நிரூபிக்கப்படலை, அதிமுக 4 பேருக்கு அன்புமணி தான் சொன்னார். அப்படி சொன்ன சூழ்நிலை 10+1 கொடுத்தா ஒரு வேளையில அன்புமணி வரலாம். அதுவும் அன்புமணிக்கும் என்ன சிக்கல் இருக்குதுன்னா 10+1 கொடுத்தா நின்றுவார். அது ஒன்றும் குறைஞ்ச சீட்டுன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு 7+1 கொடுத்தாப்புல 3 ஏற்றி கொடுக்கும்போது உங்கள் பலம் குறைஞ்சிருக்கு. பன்னீர்செல்வம் போனதுனாலே அந்த பன்னீர்செல்வம் உள்ள புகுந்து நான்வண்டியர்களை எதிராக திருப்பி தோக்கடிப்பார். பன்னீர்செல்வம் ஆட்கள் அதானே செய்வாங்க. ஏன் பண்ருனே அதானே சொல்லுவார். அவர் அரசியலில் எடப்பாடியை நிறுத்தணும்னா நாமளே அதானே சொல்கிறோம். நான் நாடார் பண்ணாதான் நாம் தமிழர் வந்து கன்னியாகுமரியில் மீனவரை விட்டா, திருநெல்வேலியில் யாதவரை விட்டா, விருதுநகரில் மரவரை விட்டா தான் சரியாக இருக்குங்க. சில விஷயங்களை ஓப்பனாக நம்ம பேசும்போது பண்ருட்டியனம் போன்றவர்களும் யார் யாருக்கு என்னங்கிறதுல அந்தந்த புள்ளிக்குள்ளர் தானே பேசுவாங்க. ஸோ பண்ருட்டியனம் வந்து அந்த அந்த இடத்துக்குள்ள நான்வெண்டியர்களை திருப்பி அரசியல் பண்ணுறதுக்குள்ள வீகத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ வெற்றி வாய்ப்புங்கிறது பாமகவுக்கு வந்து குறைவு தான். அதை விட அவங்க வந்து இல்லை பாமக பொறுத்தவரை நீங்கள் இருந்தது ஓகே, நீங்கள் 10+1 கொடுத்தா வருவாருன்னு சொன்னீங்க. ஆனால் பாமக வந்து லாஸ்ட் 7 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 7 இயர்ஸ் 10 இயர்ஸில் வெற்றி பெற்ற ஒரு சிக்னிஃபிகன்ட் வெற்றின்னா அந்த 2014 மோடி தலைமை அந்த என்டிஏ தான் அவர் தருமபுரி ஜெயிச்சு. மற்ற நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து ஒரு தோல்வி, சட்டமன்ற தேர்தல் பெரிய வெற்றி. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இயல்பாகவே மோடி பாஜக 3வது அமைச்சு அதில் போனதான் அவங்களுக்கு இருக்கும். அதுதான் நான் சொல்ல வர்றேன். அந்த எதிர்ப்பு ஓட்டு சிதறதான் அவங்களுக்கு நல்லதுங்கிற பிள்ளைகள் தான் 2014 அந்த எதிர்ப்பு ஓட்டு சிதறும்போது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் முக்கியமா இல்லையா? எடப்பாடியோட படம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. அதான் 2014 மோடி பிரதமர் புள்ளிக்குள்ள போனா எடப்பாடி வந்து கொங்கு வேளாளர் ஓட்டை கொஞ்சம் பிரிக்க முடியும். அங்க கொங்கு வேளாளர் ஓட்டை தர்மபுரியில எடப்பாடி பழனிசாமியால வன்னியர் கேண்டிடேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது அந்த விரோதம் அப்படிதான் இருக்கும். என்னென்ன சொல்லுவாங்கங்கிறது நம்ம சொல்ல விரும்பல. நமக்கு தெரியும் சரி, எதுக்கு நம்ம சகோதரர்கள், உங்களால் நம்ம சகோதரர் தான், வன்னியரும் நம்ம சகோதரர் தான். என்னென்ன யார் யார் சொல்லுவாங்கன்னா நம்ம கேட்டுட்டு தான் இருக்கும், பேசிட்டு தான் இருக்கணும். அதெல்லாம் பொது வழியில் வேண்டாம், அவங்க ஒற்றுமையாக இருக்கணும் தான் நம்ம எண்ணம். பட் ரியாலிட்டி என்னன்னா எடப்பாடி பழனிசாமியால கொங்கு வேளாளர் வாக்குகளை வந்து வன்னியருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதே வேளையில கொங்கு வேளாளர் வாக்குகளை ஒரு கொங்கு வேளாளர் லீடர்னு கொஞ்சம் மிடில் ஏஜ் கொங்கு வேளாளர்கள், இளைஞர்கள் வந்து அண்ணாமலை பின்னாடினா கூட கொஞ்சம் நடுத்தர வயசு உள்ள கொங்கு வேளாளர்கள். இப்போ இவருக்காவது களத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வயசை பார்த்தீங்களா? அண்ணாமலைக்காக களத்தில் வரக்கூடியவங்களுக்கு வயசை பார்த்தீங்களா? கொங்கு வேளாளர் யங் லேடிஸ் எல்லாம் நாங்கள் அண்ணாமலை போடுறோம்னு சொல்கிறாங்க. இவருக்காக வந்து இருக்கக்கூடிய யாருனாலும் வயசை பார்த்தீங்களா? 60, 65 அந்த புள்ளியில தான் எடப்பாடிக்காக வரக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ வம்சி சொல்றது கரெக்டு தான். பாமகவுக்கு எதிர்ப்பு ஓட்ட எடப்பாடி பழனிசாமியால தனியாக பிரிக்க முடியும். மிடில் ஏஜ் கொங்கு வேளாளர் ஓட்டை பிரிக்க முடியும். பாமகவுக்கு ஆதரவாக அவங்க ஓட்டை திருப்ப முடியாது. கலைஞர் செம்மலை ஒருத்தர் அடிச்சாருன்னு, அண்ணன் செம்மலை அண்ணன் ஒருத்தரை அடிச்சாருலாம் பிரச்சனை வந்து அவர் கட்சியே பாமக சரண்டர் பண்ணிருக்காங்க. அந்த கொங்கு வேளாளர் டிராக்டரில் ஒரு விவசாயி, அதெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்குது. இதாங்க அங்கே இருக்குங்க. சும்மா இங்கே பார்ப்பன எதிர்ப்பு பெரியாருக்கு பாரதத்துனா களத்தில் இது தாங்க இருக்கு. சும்மா களத்தை விட்டுக்கிட்டு ஏசி ரூமுக்குள்ள இருந்துக்கிட்டு பெரிய இது மாதிரி கிரவுண்டை தெரியாமல் பேசிட்டு இருக்குது. கிரவுண்ட் இதில் தான் இருக்குது. ஸோ கொங்கு வேளாளர் ஓட்டை அவங்க எதிர்ப்பு ஓட்டை பிரிச்சாருன்னா
பாமக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் தருமபுரியில் 2014 மாதிரி வரலாம். ஓகே. ஸோ பாஜக என்ன அடுத்த பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 2014 3வது நீங்கள் நம்பிக்கிறது, இல்லைன்னா நீங்கள் எடப்பாடி மறையவும் சொன்ன மாதிரி அண்ணாமலை வந்து அப்புறம் போட்டு அப்போ அண்ணாமலை மாற்றி எடப்பாடி போட்டு காம்பரேஸ் போடுறது எது நடக்கும்? இல்லை அவங்க 39 தொகுதி தனிச்சு நினைக்கிறோம். அண்ணாமலை மேலே உங்களுக்கு இவ்வளவு இது கூடாது இல்லை. எனக்கு கூட எனக்கு ஒன்றும் அண்ணாமலை வருமானம் கிடையாது. ஓகே, இப்போ அவர் எடுத்த முன்னெடுப்பில் டெல்லி இந்த பாயிண்ட்டுக்கு அவர் பின்னாடி நிற்கிறாங்க. அந்த 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 பதிவு பண்ணுறேன் நான். அது இந்த மூமெண்ட்டு டெல்லி அவர் பேக்கில் நிற்குது. இவங்க டெல்லி போயும் மாற்றுங்கன்னு புஷ் பண்ணி மாற்றலை. அந்த ஸோ அண்ணாமலைக்கு அந்த வெயிட்டேஜ் நான் கொடுக்குறேன். இது ஃபர்தராக கண்டினியூ ஆகுமா? இப்போ நான் அண்ணாமலை எங்களோட லீடர்ஷிப் எங்கே கொஸ்டின் பண்ணுறேன்னா, இப்போ 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி அமைதியில் பொன் ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய பங்கு இருக்குது. பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு சீனியர் லீடர், அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்குது. இவர் ஒரு யங்ஸ்டர், இவருக்கு வந்து அந்த ஒரு 3வது அணியை கட்டமைக்கக்கூடிய ஒரு அக்கிமன் இவருக்கு இருக்கா? அதாவது அதிமுக அண்ணாமலை எதிர்ப்பை தாண்டி பாஜகவில் வேற யாரையும் எதிர்க்கல. அண்ணாமலை எதிர்ப்பை தாண்டி பாஜகவில் யாரையும் எதிர்க்கல. மோடி எதிர்ப்பு அவங்க கையில் எடுக்கல. அமித்ஷா எதிர்ப்பை கையில் எடுக்கல. அவங்க வந்து அமித்ஷாவாலேயும் அவமானப்படுத்தப்பட்டாங்க. ஊடகத்தில் அண்ணாமலை மாற்றப்படுகிறார்கள்னா பொய் செய்தியை கொடுத்தாங்க. ஊடக சகோதரர்களே, நியூஸ் பொறுப்பாளர்களே, கொஞ்சம் கிரெடிபிலிட்டியை காப்பாற்ற பாருங்க சகோதரர்களே. ஓகே, அந்த பொய் செய்தியெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் பொய் செய்தியாட்டே போயிட்டு அண்ணாமலை வந்து கண்டினியூ ஆகிறாரு. அதை பற்றி அவங்க எதுவுமே அந்த மாதிரிப்பட்ட ஒரு சம்பவமே இருந்த மாதிரியே கருதலை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இவங்க மீண்டும் இவங்களோட அரசியல் வந்து அண்ணாமலை எதிர்ப்பு அரசியலாக தான் தீர்மானங்களில் இவங்க அந்த பேச்சிலையும் பேசுகிறாங்கன்னு சொன்னால் ஒரு காம்ப்ரமைஸை டெல்லி பாஜக மற்ற தலைமைகள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அண்ணாமலை தான் எங்களுக்கு எதிரி, பாஜக எதிரி இல்லைங்கிற புள்ளிக்குள்ள தான் அவங்க நகர்றாங்க. மேலும் அவங்களுக்கு உள்ள பிரச்சனை வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான். பாஜக வந்து நினைக்கிறாங்க உங்களுக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி இல்லை, மக்களுக்கு தெரியும்னா உங்கள் ஓட்டே உங்கள் கையில் இல்லை, உங்களை மீறிய உங்கள் ஓட்டு ராகுலுக்கு போயிட்டு, அப்போ உங்களை மீறிய உங்கள் ஓட்டு அங்கதான் சப்போஸ் எடப்பாடி சொன்னீங்கல்ல தனிச்சு போன எடப்பாடிக்கு கொஞ்சம் வீக்கன் ஆகிடுவாங்க. அப்படி அந்த வீக்கன் ஆகிடுவாங்க அந்த ஃபியர்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சரி நான் நீங்கள் கேட்குற சீட்ஸை கொடுக்குறேன் எனக்காக நீங்கள் அண்ணாமலை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் பிற்காலத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு மார்ச் இதெல்லாம் நீங்கள் யூகத்தின் அடிப்படையில் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்க. பாஜக பொறுத்தவரையில் அண்ணாமலை வந்து ஒரு வேல்யூ அடிஷனாக மோடிக்கு இருக்கிறாரு. அதை அவங்க இன்னைக்கு அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட்டு அரசியல் கட்சிக்கு ஒவ்வொருத்தரும் லாப நஷ்ட கணக்கை பார்த்து தான் போவாங்க. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியால் லாபத்தை கொடுக்க முடியல. அமித்ஷாவாலும் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய ஆஃபர் லாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்த இணைக்க முடியல, பிரிட்ஜ் பண்ண முடியல. அந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தனிச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. தனிச்சுன்னு போகக்கூடியவர் நாளைக்கு அவருக்கு வந்து ஒரு கில்லி வரும். தனிச்சு போனோம்னா சீமான் ஈர்ப்பு சக்தியோடு இருக்கிறாரு. ரவீந்திர துரைசாமி வந்து சமூக சூறையாடல்னு 2 ஜாதி கட்சின்னு தமிழகம் முழுவதுமா பிரச்சாரம் பண்ணி போல்டா நின்று அடித்து ஒரு இளம் பெரியாராட்டை நின்று அந்த பெரியார் பாதையில் நின்று பெரியாராட்டை சமூக நீதிக்காக புரட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இது நம்மளை பாதிச்சிருமோன்னு அவர் நினைச்சாருன்னா மாறுபட்ட முடிவுகளும் அவர் எடுக்கலாம். ஏன்னா இதுவரை வந்து ஒரு மோடி எதிர்க்கலைங்கிறது நிஜமான புள்ளி தான். மோடி பிரதமர் தான்ங்கிறத அவர் விட்ரா பண்ணலை. மோடி பிரதமருங்கிறத சி.வி. சண்முகம் விட்ரா பண்ணலை, கே.பி. முனிசாமி விட்ரா பண்ணலை, நம்பித்துறை விட்ரா பண்ணலை, இவர் தென் ஆர் உதயகுமார் விட்ரா பண்ணல, செல்லூர் ராஜு விட்ரா பண்ணல. உழவு தானே அவர் ட்வீட் போட்டார். 1 2 3 4 ஒரு 6 பேர் எஸ்பிஎல் மணி மோடி பிரதமர் சொன்னாரா? நம்ம ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்லணும், நம்ம வியூகத்தை வச்சு சொல்ல மாட்டேன். அதிமுகலாம் உடையும் தான் நான் சொல்ல மாட்டேன், ஒன்றா தான் இருப்பாங்க. கமிட் பண்ணது இந்த 6 பேர். கமிட் பண்ணவங்க விட்ரா பண்ணல. கமிட் பண்ணவங்க விட்ரா பண்ணாத போது நம்ம அதை வந்து அவங்க அதுக்கு ஒரு ரூட் கோல் கொடுத்து அண்ணாமலை மட்டும்தான் எதிரிங்கிற புள்ளிக்குள்ள தான் அவங்க நகர்றாங்க. இல்லை ஓகே, இப்போ வந்து பாஜக வந்து 3வது அணி கட்டமைப்பு எஃபர்ட் போடுவாங்க நினைக்கிறீங்களா? இல்லை, இது அவங்க எடப்பாடி 62 எம்எல்ஏ இன்னும் சில கட்சி இரட்டையில சின்னம் இருக்கிறதுனால ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக பெரிய சக்தியாக எடப்பாடியை தான் பார்க்குறாங்க. தூரத்தில் அதுதான் ஸ்டாலின் கிடையாது ஒரு கிடையாது எடப்பாடி பழனிசாமி. அது சும்மா
கருத்துக்குள்ளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே உள்நோக்கத்தோட சொல்லிட்டு தர்றாங்க. அதெல்லாம் தவறு. பன்னீர்செல்வத்துக்கு என்ன பலம், எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பலம்ங்கிறது 2024 தான் தெரியும். தெரிஞ்ச பிறகு நம்ம ஸ்டாலினுக்கு அவங்களுக்கு 5% டிஃபரன்ஸ்னா ஸ்டாலின் கிடையான தலைவர் நம்ம சொல்லிட்டு போறோம். அது தெரியறது முன்னாடி பண்ணதெல்லாம் மோசடித்தனம். இவங்க வந்து அந்த ப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடியே சிலர் அதை முடிவெடுத்து பேசுறாங்க. அது 2024 தான் அது தெரியும். பிளேயர்ஸ் வந்து நம்ம கருத்தை தான் மதிப்பாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரையில் 1% பலம் தெரிச்ச ஒரு கட்சி கூட அவர் கூட்டணிக்கு வந்தாங்கன்னா உங்க பலம் வந்து மக்களவை தேர்தலில் 2019 குறைவுன்னு சொல்லி தான் வருவாங்களே தவிர பிளேயர்ஸ் வந்து நம்ம கருத்தை தான். பாஜகவுக்கு நோக்கி பாஜக தலைமை அந்த மாதிரி அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்றாரு. அந்த கூட்டணியில் 1% பலம் தெரிச்சவங்க வந்தா கூட இல்லை நான் வந்து எடப்பாடி சொல்றது இப்போ அண்ணாமலை பாஜக நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறாங்க. பாஜகவுக்கு ஸ்டெப் என்னன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி மோடி பிரதமர்னு சொன்னாரு. அந்த புள்ளியோட ஒரு முழுக்க விலையை பெறுவாரா மாட்டாராங்கிறது பார்க்கணும். மோடி பிரதமர் இல்லை, நாங்க அண்ணாமலை இவரு எடப்பாடி தான் பிரதமர் சொல்றாங்களா, யாரும் சொன்னாங்களா, பொன்னியும் இவரு சொன்னாங்களா, அந்த ஸ்டாண்ட் செல்லூர் ராஜன் அந்த ஸ்டாண்டுக்கு வராங்களான்னு பார்க்கணும். காமெடி ஸ்டாண்டு தெரிஞ்சுங்க, அவங்க அந்த ஸ்டாண்டுக்கு வராங்களான்னு பார்க்கணும். அது இல்லாதவரை மோடி பிரதமர் புள்ளிக்குள்ள இருந்து அவங்க விலகிட்டாங்களா இல்லையாங்கிறது வந்து நம்ம அவங்களா சொன்னாதான் அது நமக்கு தெரிய வரும். பன்னீர்செல்வம் மோடி பிரதமர்ங்கிற புள்ளியில தான் சொன்னாரு. அன்புமணி மோடி பிரதமர் தான் சொன்னார்ல. பன்னீர்செல்வத்தோட இருக்கக்கூடிய டிடிவி. ஸோ இவங்களை ஒருங்கிணைச்சு ஒரு அணி அமைக்கிறதுக்கு முடியும். அவங்களுக்கு செல்வாக்கான பலமான தொகுதிகளை பாமக வந்து பாஜக குறைவான சீட்ஸ் பாமக பாஜகவோட குறைவான சீட்டை கண்டஸ்ட் பண்ண ஒத்துக்குவாங்களாங்கன்னா அவங்க இதுவரை கண்டஸ்ட் பண்ணலைங்கிறது தான் 100% உண்மை. அது அணி அமையணும்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஓகே, அவங்க கண்டஸ்ட் பண்ணலைங்கிறதா உண்மை. நம்ம செருப்பு தக்கின கால வெட்ட முடியாது. எல்லா காலகட்டத்திலும் யூனிஃபார்மாக நம்ம விஷயங்களை தரவின் அடிப்படையில் பேச முடியாது. அவங்கள்ட்ட அது ஒரு இஷ்யூ தான். அவங்க வந்து பாஜக ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக தான் இருந்து என்றாலும் அவர் இண்டிபெண்டன்ஸை வச்சு பொலிட்டிக்ஸ் பண்ணி இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம முக்கியத்துவம் வரும்போது நம்ம அதை சாதிச்சுக்கலாம் தான் எடப்பாடி பழனிசாமி இது டாக்டர் ராமதாஸ் நினைப்பார். அப்போ அவங்கள பொறுத்தளவில் எடப்பாடி பழனிசாமி ஆப்ஷனையும் கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் பண்ணிட முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து 2வது இடத்துல இருக்கிறதுக்கு 7+1 ஓ பன்னீர்செல்வத்தோட சேர்ந்து கொடுத்தாரு. இப்பவும் 2வது இடத்த வட தமிழகத்தில் நிற்கணும்னா பாமக தான் பெரிய சக்தியாக இருக்காங்க. ராமதாஸுக்குன்னு பிக்சர் வாக்கு வங்கி இருக்கு. வன்னியர்களுக்கு உறுதியான தலைவர் 10.5 அவர் உறுதியான ஃபைட் பண்ணுறாங்க போது பாமக கூட்டணி வேணுங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ஆஃபரை வந்து பாமக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அதை ரூல் அவுட் பண்ண முடியாது. ஒருவேடி பாஜக கூட அப்படி இல்லை, தனியாக போகிறாங்கிற சூழ்நிலையில் அதில் இன்னொரு சிக்கல் என்னன்னா 10.5 ஒரு பெரிய சிக்கலாக 10.5 எடப்பாடி பழனிசாமி தான் கொடுத்தாரு. 10.5 வண்ணாமலையை நான் சபத்தில் கஷ்டா நான் நிற்கிறேன். நான் துணிஞ்சு நிற்பேன். இதை எவனும் தடுத்துட முடியாது, வழக்கம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஜாதிகளின் நியாயத்துக்காக நான் நின்றுட்டு தான் இருப்பேன். நீங்கள்லாம் உங்கள் சொந்த ஜாதிக்காக ஜாதி இல்லை மதம் இல்லை பொதுத்தள கட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு பேசிக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க, சமதியை சூறையாடிட்டு இருக்கீங்க. நான் என் ஜாதி இல்லாத இந்த மக்களுக்காக நான் போராடிட்டு இருக்கிறேன். எனவே அன்னைக்கு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான். வன்னியர்கள் வந்து அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இது நன்றி தெரிவிக்கிறாங்க. நம்ம அதை பல இடங்களில் சொல்லிட்டோம். சேலம் தர்மபுரி தவிர மற்ற பகுதியில் எடப்பாடி பழனிசாமி வன்னியராக பார்க்குறாங்கிற புள்ளி நம்ம சொல்லியிருக்கோம். பாமக இதில் 10.5 மையமாக வச்சு தங்களோட அரசியல் நகர்வுகளை செய்வாங்க. 10.5 வன்னியர் சிறுமினஸை இப்போ பண்ணுவாங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உறுதியான ஒரு தலைவர், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி 10.5 டிஃபெண்ட் பண்ணுவாரா, கொடுத்தது சரின்னு சொல்லுவாரா, அதை பற்றி பேசுவாரா, சிவி சண்முகம் அதை பற்றி பேசிடுவாரா, கொடுத்ததில் சந்தோஷப்பட்ட கேபி முனிசாமி அதை பற்றி பேசிடுவாரா? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே 10.5 நான் கொடுத்தது சரின்னு இப்படி சொல்லியிருக்கீங்களா? ஐயா சிவி சண்முகம் அவர்களே சட்டமந்திரியாட்டு நான் 10.5 கொடுத்தது சரின்னு வன்னியர்கள்ட்ட இண்டானல்ல சொல்லிட்டு இருக்கீங்க, வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்களா? ஐயா கேபி முனிசாமி அவர்களே 10.5 கொடுத்தது பெரிய சாதனைங்கிறத உள்ளுக்குள்ள பேசிக்கிடுவீங்க, அவங்க ஜாதிக்காரங்கிட்ட பேசிடுவீங்க. வெளிப்படையாக மக்கள் மத்தியில் சொல்லிடுவீங்களா? ஜாதி இல்லை மதம் இல்லை நாங்கள் அதிமுகன்னு சொல்லுவீங்களான்னு கேட்டால் அவங்களால முடியாதுங்கிறதான் என் கருத்து. ஓகே, இப்போ
ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணி கூட்டத்தில் கொண்டு முன்னாடி ஓபிஎஸோட பலம் என்ன? இது எவ்வளோ ஓபிஎஸ் ஓபிஎஸ் பலமும் இபிஎஸ் பலமும் தெரியாது. இப்போ தெரியாத போது ஓபிஎஸ் கிட்ட எந்த பிசினஸ் சீட் ஆகிக்கணும், அவங்க எவ்வளோ சீட் சொல்லுவாங்க? இதுதான் பிரச்சனை. ஓபிஎஸும் இதுதான் பிரச்சனை. இபிஎஸ் பலம் தெரியாது. வெப்பலின் சூப்பர் ஸ்டார் தம்பி பேர் என்ன சவுத் சங்கர் இபிஎஸ் ஆகும்னு சொன்னால் பிளேயர்ஸ் ஒத்துக்கிற மாட்டாங்க. திருமணம் ஒத்துக்க மாட்டாங்க, அழகிரியம் ஒத்துக்க மாட்டாரு, சிதம்பரம் ஒத்துக்க மாட்டாரு, தென் பாஜக ஒத்துக்காது, பாமக ஒத்துக்காது. பிளேயர்ஸ் நம்ம கருத்து தான் ஒத்துக்குவாங்க. இன்னொரு பிளேயரான எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டுட்டாரு, உங்களுக்கு அதிக சீட்டு கேட்குங்கன்னா ஆமா ரவீந்திர சாமி சொல்ல சரிதானே, பன்னீர் போனதுனால போட்டு பாதிச்சிருக்கும் இல்லையா, அப்போ எடப்பாடி கிட்ட நம்ம அதிகம் கேட்கலாம்னா பிளேயர்ஸ் இது பண்ணுவாங்க. அதே கருத்து பன்னீருக்கும் பொருந்தும். பன்னீரை பொறுத்தவரை நான் என்ன புள்ளிக்கு வரணும்னா, பாஜக தனி அணி அமைக்கணும்னா அந்த அணி வந்து 30% வாக்குகள் இபிஎஸ் ஓபிஎஸ் கேபிட்டலிஸ்டா வச்சு பெற்றது. அப்படி 30% வாக்குகள் இபிஎஸ் ஓபிஎஸ் கேபிட்டலிஸ்டா வச்சு பெற்ற வாக்குகள்ல அதிமுக வாக்குல டேட்டா படி 18%. ஆனா என்னோட கணிப்பு படி 12% ஓட்டு தான் அதிமுக கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. இபிஎஸ் ஓபிஎஸ் கேபிட்டலிஸ்ட் போட்டாச்சு. அந்த அதிமுக வாக்குகள்ல பெரும்பகுதி வரணும்னா ஓபிஎஸ் பெரிய சக்தியா காட்டும். அதிமுக எங்கிட்ட தான் இருக்கு, ஓபிஎஸ் பெரிய சக்தி, ஜெயலலிதா அபிமானி, போட்டு பட் அதிமுக ஓட்ட ரெட்டலை மீறி எம்ஜிஆரே உதயசூரியன் 67-71 ஜெயித்த உதயசூரியனை மீறி தான் மக்கள் எம்ஜிஆர் ஒரு உப்புமா சின்னத்துல எடுத்தாரு. அதுதான் விஷயம். அப்போ லீடர் இவர் அதிமுக ஓட்டுல பெரும்பகுதி இருக்காருன்னு சொல்லும்போது அவர் பெரிய சக்தியா காட்ட வேண்டிய ஒரு சூழல் ஸ்ட்ராட்டஜிக்கலா பாஜகவுக்கு இருக்குது. அப்படி ஒரு அணி அமையும் போது இங்க பன்னீர்செல்வம் பிரிஞ்சதுனால உங்களை பெரிய சக்தியா ஏற்றுக்கிட முடியாதுன்னு எடப்பாடி கிட்ட மல்லு கட்டி ரெட்டை சீட்டுங்கிறதெல்லாம் இங்க உடையுது. அதையெல்லாம் உடைஞ்ச பிறகு பன்னீர்செல்வத்தை சிறிய சக்தியாட்டு காட்டுறதை விட அந்த ஓட்டர்ஸுக்கு ஒரு கேட்ரிஸ் போல்சாட்டு பன்னீர்செல்வத்தை பெரிய சக்தியாட்டு காட்ட வேண்டிய ஒரு சூழல் பாஜகவுக்கு காட்டுவாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க தனியா போயிருவீங்க, பன்னீர்செல்வத்தை பெரிய சக்தியாட்டு காட்ட வேண்டிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, வாக்கு வங்கியை எடுக்கணும்னா அதுக்கு தேவையா இருக்குது, காட்டுவாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களே காட்டுவாங்க. ஓகே, இப்போ இந்த இஷ்யூ நடந்தாங்க தமிழ்நாட்டில் இந்த ரியாக்ஷன் ஆல் இந்தியா லெவலில் அதிமுக பாஜக என்டிஏ பேரில் பண்ணுது. தேஜஸ்வி யாதவ் சொல்கிறாரு, நாங்கள் மீட்டிங் போடும்போது நீங்களும் மீட்டிங் போக மாட்டீங்க, எங்கள் கூட்டிருந்து யாரும் வெளில போகல, அவர் உங்கள் கூட்டிருந்து வெளில போயிட்டாங்க பாருங்க. ஸோ ஆல் இந்தியா லெவலில் பிஜேபிக்கு இந்த அதிமுக வெளியே வெளில கொண்டு வர கண்டிப்பாக நாங்கள் சொன்னோமே அவர் வலது பக்கத்தில் இருந்தது இன்டர்நேஷனல் அளவில் ஒரு பெரிய பூஸ்ட், இந்தியன் லெவலில் பெரிய பூஸ்ட் சொன்னோம். இப்போ வெளியே போனது அதுக்கு பின்னாடி தான். எப்படி மோடி அலோவ் பண்ணுறாரு? அதுக்காக சீட் கன்வெர்ட் பண்ண முடியாதவர், வெளியே போனால் அவுட் ஆகி வீணா போகக்கூடியவர், வாஷ் அவுட் ஆகி போகக்கூடியவரை ஒரு குறிப்பிட்ட சீட்டுக்குள்ள அக்செப்ட் பண்ணாமல் எப்படி அவரை மதிப்பு கொடுக்க முடியும்? லாப நஷ்ட கணக்கு தானே, அது நஷ்டம்தான், இமீடியட்ஸ் அது நஷ்டம்தான். அதுக்காக இங்க மோடி பிரதமர் குறிப்பில் வரலன்னா வாஷ் அவுட் ஆகி பொலிட்டிக்கல் இதுல இருந்தே காலியாகக்கூடிய அவரை மற்றவங்க சொல்றதுக்கு நாம சொல்றது தான். மக்களவை தேர்தல் மோடி பிரதமர் குறிப்பில் வரணும்னா எடப்பாடி ரொம்ப சீனப்பட்டு போவாரு, பட்டு மோசமா போயிடுவாரு. அதை அடிச்சு ஆணித்தரமா சொல்றோம். ஐயா சவுக்கு சங்கர்களே ஈரோடுகளுக்கு நாங்க சொல்லதான் நடந்தது, நீங்க என்னவோ சொன்னீங்க, அது ஒன்றும் நடக்கல. இப்பவும் நாங்க என்ன சொல்றோம்னா சட்டமன்ற தேர்தல்னா எடப்பாடி ஜெயலலிதா மோடியோட 10-12% ஓட்டு அதிகம் எடுத்தவர். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, ஓட் கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. 2019 நிரூபிச்சது. அந்த சூழ்நிலை வெளியே போனீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் கோவிட் லெவலில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் அந்த ஒரு இமேஜ் வளையத்துக்காகவே அதிக சீட்டை கொடுத்து ஏமாறணும்? அந்த இடத்துக்குள்ள தங்களுக்கு லாபம் பாஜக பார்ப்போம், அரசியல் கட்சிகளுக்கு லாபம் தான் இருக்கு.